வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை குழம்பு தாங்க. வாங்க ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, முழு உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி அரிசி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, வரமிளகா ஒரு 4, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு ஊற வச்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம புளி தண்ணி எடுத்துக்க போறோம். கடாயில சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பெருங்காயத்தை பொரிச்சிடலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாட்டி நீங்கள் இந்த ரெடிமேட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும். சைஸில் கொஞ்சம் பெருசாக பொரியுதான்னு தெரியல. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை விட சைஸ் பெருசாக இருக்குது, கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தை எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் வரமிளகா போடுறேன். தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒன்றாவே போட்டுக்கலாம். வரமிளகா மட்டும் நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே மற்ற எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதோட தனியா விதை இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வந்து கலர் மாறுற வரைக்கும், நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை போடுறேன். ஒரு 2 கைப்பிடின்னு வச்சுக்கலாம். இது 2 கைப்பிடிங்க இந்த அளவுக்கு. இதை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை வந்து கலர் மாறக்கூடாது. நான் வந்து அடுப்பை நிறுத்திடுவேன். இந்த சூடுலேயே லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கசந்துடும், அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும். இந்த கலர் வந்து ரீட்டைன் ஆகணும். நான் அந்த அடுப்பை எடுத்துட்டு அந்த சூடுலே தான் பண்ணுறேன். இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு இந்த சூட்லேயே உப்பும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு நான் ஏன் ஃப்ரை பண்ணுறேன்னா, இந்த குழம்பு வந்து நம்ம 1 வீக் to 10 டேஸே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ அது ஃப்ரை பண்ணால் அது லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரிசர்வேஷன் லைஃபு. இப்போ வந்து பெருங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், தாளிக்கிற உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். நான் வந்து புளி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து டேமரிண்ட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். புளி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். நம்ம ரோஸ்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். பொடிச்சாச்சு நல்லா. நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படணும். இதை வந்து நம்ம புளி தண்ணியில் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். புளி தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிடலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டை மிக்ஸி வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கழுவி ஊற்றிக்குங்க. இது வந்து சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும். உப்பு காரம் பார்த்துக்குங்க, காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்டு ஒரு 10 நிமிஷமாக சிம்மில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சூப்பர் ஸ்மெல்லாக மணமணக்க குழம்பு ரெடி. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். இதில் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு ப்ரிசர்வேஷனாகவும் இது யூஸ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஆப்ஷனல் தான். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கருவேப்பிலை குழம்பு ரெடி.
கருவேப்பிலை குழம்பு வந்து நீங்கள் ரைஸோட சிம்பிளாக ஒரு வத்தலோ வடகம் இந்த மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மோரோவர் நம்ம வீட்டில் மற்ற ஐட்டம்ஸ்லலாம் கருவேப்பிலை போட்டோன்னா தனியாக எடுத்து வச்சுடுவாங்க, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. இது மாதிரி நம்ம நல்லா அரைச்சி கருவேப்பிலை குழம்பு அது மாதிரி கொடுக்குறப்போ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வீணாகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கிது. இதோட இன்னொரு பெனிஃபிட். இந்த லாக்டவுன் பீரியடில் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நடுவில் ஏதாவது லேசி டேஸில் ஜஸ்ட் இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக லஞ்ச் முடிச்சிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இட்ஸ் ரிச் இன் அயர்ன், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிற இந்த கருவேப்பிலை குழம்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.